ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி ஹாய் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க இன்னைக்கு ட்ரெஸ்ஸு. பார்த்துருவோமா இந்த ட்ரெஸ்ஸை? ஏன் தங்கம், இடுவாடி தங்கம். அதானே இவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம காமிக்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக காமிக்கவே மாட்டாங்க அவங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு. Right. இது வந்து நமக்கு யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டும் சரி இந்த சாரியும் சரி நம்ம சத்யம் சிஸ்டர் எடுத்து கொடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிளவுஸ் வந்து இதுக்குள்ள பிளவுஸ் நான் எடுத்து தைக்கலங்க, கோல்டன் கலர் பிளவுஸ் வாங்கி நான் தச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, டன். ஓகே, நாங்க இப்ப ரூம்ல இருக்கோம். ட்ரெஸ்ஸையும் பாத்துருங்க. நல்லா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நாங்களும் சரி ரூம்ல இருந்து கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கே போக வேண்டி இருக்குது. நேத்து விருந்துக்கு போன பாத்தீங்களா, சைவ விருந்தான், இன்னைக்கு அசைவ விருந்தான். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இருக்கட்டும், நம்ம எப்பவும் போல சிக்கனை மட்டும் சாப்பிட்டுட்டு முட்டை இருந்தா சாப்பிட்டுட்டு விட்டுக்கணும். அது அசைவம் தானே. என்ன பூ வைக்கலையான்னு கேட்காதீங்க, என்ன பூ வைக்கல, இனிமேல் தான் வைக்கணும். கீழே போய் வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடலாமே அப்படின்றதுக்காக இப்பதான் கிளம்பியே முடிச்சோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பார்சல்னு சொன்னீங்களே, அந்த பார்சல் என்ன நீங்க பிரிக்கலையாக்கா? பிரிச்சிருவோம். சைலண்டா வைங்க. இது வரைக்கும் வந்தது சரி, இனி வரும்போது சைலண்டா வச்சுக்கோங்க. அவ்வளவுதானே. டொங்கின்னு மெசேஜ் வர்ற சவுண்டுங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ரைட்டு. இப்ப நமக்கு பார்சலை பிரிச்சிருவோமா? வாங்க பிரிச்சிருவோம். நேத்து சாயந்தரம் நம்மள வந்து பார்த்த உறவுகளும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து தந்தாங்க. அவங்க என்ன வாங்கிட்டு வந்து தந்தாங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இல்ல நாங்க திண்ணி பண்டாரம்னு தெரிஞ்சு வச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால அதாவது அப்படி இல்லமா, அதாவது அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. வந்து பார்த்த உடனே சரி என்னடா பண்றது அப்படின்னு டபக்குன்னு என்னத்தையாச்சும் ஒன்று வாங்கி கையில கொடுத்துருவோமேன்றதுக்காக கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இருந்தாலும் ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க. அப்புறம் இங்க வந்து தம்பி போன்லயே இருக்கிறானே, நீங்க கேட்கலையா? வேற என்னங்க பண்ணுவீங்க? என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சில நேரம் தான் ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பான், சில நேரம் சுட்டு விளையாடுறத விளையாடுவான், சில நேரம் அவங்க ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். வேற என்ன பண்ண முடியும்? எங்க 3 பேருக்குள்ள நாங்க உட்காந்து அரட்டை அடிக்கிற அளவுக்கு இருக்கிறேன். என்னடா பேசு, ஏதாவது எந்திரிச்சு பேசு. என்ன மௌன வரதமா? சரி, இந்த பாருங்க, இன்னொரு நேற்று சாயந்தரம் வந்து பார்க்க வந்தோம், எடுத்து காமிச்சிருங்க தங்க. அதுக்குள்ளே தண்ணி குடிக்க போயிட்டாருமா. நேத்து சாயந்தரம் வந்து பார்க்க வந்த உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, கோகோ மிட்டாய் ஒரு கவரு, முறுக்குங்க ஒரு கவரு. இது வந்து இங்க என்னமோ சொல்றாங்க, அதாங்க இது இங்க வந்து திருநெல்வேலியில பயங்கர ஃபேமஸ்ன்றாங்க. சீனி மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜிலேபி மாதிரி பிச்சு போட்ட ஜிலேபி மாதிரி இருக்குது, ஆனா கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம ஒரு சீனிச்சேவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சீனிச்சேவு அந்த இது இங்க திருநெல்வேலியில கொஞ்சம் ஃபேமஸ். அங்க இந்த ஏரியா கரையில கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? வாங்கி கொடுத்தாங்க, பாத்துக்கங்க. நேத்து சாயந்தரம் வந்தவங்க வாங்கிட்டு வந்தாங்க. என்னக்கா நீங்க முட்டாய் வந்ததெல்லாம் காமிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே என்ன ஒரு சின்னதா என்ன கொடுத்தாலும் அதை காமிக்கணும்ன்றதுதான் ஒரு அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பதில் மரியாதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ரைட். வாங்கி தான் கொடுக்க முடியல. வீடியோவில் நமக்கு வாங்கி கொடுத்தத வீடியோவில் காமிச்சு அவங்கள நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நம்ம மேலே பாசம் வச்சவங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கும், நம்ம மேலே காண்டு வச்சவங்களுக்கு நல்லா தின்னுங்க அப்படின்னு கடுப்பாகும். 2 பேருமே எப்படி ஆனாலும் சரி, சந்தோஷப்பட்டவங்களுக்கு நன்றி, கடுப்பானவங்க விட்டுருங்க. ஓகேங்களா? கட் பண்ணணும். கத்திரியை எடுத்து கட் பண்ணட்டும். நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போயிட்டு நிறைய ஊர்களுக்கு பக்கத்தில் வராமல் போயிட்டேன்னு சொல்லி கேரளாவில் வந்து எங்களை டோஸ் கொடுக்கக்கூடிய உறவுகள் நிறையா பேர் இருக்கீங்க. அவங்களும் நம்மளை மாதிரி வியாபாரிங்க தான். இங்கே கேரளாவில் அதே சுல்தான் பத்தேரியில் இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் நேற்று விசேஷ வீட்டுக்கு வந்தவங்க அந்த ஊருக்கு வரணும், பக்கத்து ஊருக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு போனீங்க. எங்களால் வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால வர முடியவில்லை. தவறாக நினைக்க வேணாம். மரியாதைக்குரிய அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். வர முடியாத ஒரு சூழ்நிலை புரியும் நினைச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நான் சொல்றது யாருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்க. நன்றி. என்னடி தேடுறீங்க? கத்திரிக்கோள் தேடுறாருங்க. என்னங்க தேடுறாரு? அப்படி அவுத்து விடுங்க. நாங்கெல்லாம் குறுக்கு வழியில் அவுக்குறங்க. கொஞ்சம் லூஸா கட்டினதுனால ஓகே. எப்படியா இருந்தாலும் அந்த பேண்டேஜை விட்டுறதுக்கு இருங்க, நாங்கள் அவுத்துட்டு காமிக்கிறோம். அவுத்துட்டீங்களா? நான் அந்த பக்கம் காமிக்கிறேன் எப்படியா இருந்தாலும். இல்லையா? இழுங்க.
கேலண்டர் வச்சிருக்காங்க. ஏதோ பெரிய பெரிய பார்சல் பெட்டி பெட்டியா இருக்குது, கவர் கவரா இருக்குது, என்னன்னு தெரியல. அல்வாங்க, திருநெல்வேலி அல்வாடா. அல்வா அல்வா இல்ல இது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பால்கோவா. சரிக்கே, பால்கோவா கடை வச்சிருவோமா? இது முட்டு பால்கோவா இருக்கு பாருங்க. தேங்க்யூ. இங்க பால்கோவா ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லதுன்னு நினைச்சேன், ஆனா ஃப்ரிட்ஜ் இங்க இல்லையே, என்ன செய்ய? கெடாது, அவ்வளவு சீக்கிரம் கெடாது. இது அல்வா, இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி அல்வா. ஆமாங்க, திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலிக்கு வந்துட்டு அல்வா சாப்பிடாம போனா எப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. அதாவது திருநெல்வேலிக்கு போனா அல்வா, திருப்பதிக்கு போனா லட்டு, மலேசியா போனா மலேசியா ஃபுட்டு, அப்படிங்கிற மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கு. ஆல் இந்தியா ஐயா ஃபேமஸுங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. அதிரசம். ஸோ எல்லாம் என்னை இனிப்பு பைத்தியம் தின்னு தொலையட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா லவ் ஸ்டோரியில இவர் திங்க தாங்க வருவாருன்னு சொன்னாங்க. 50 பேர் என்னை பாக்குறவங்க எல்லாம் நல்லா இனிப்பு ஐட்டமா திங்கிறதுக்கு. அதாவது நீங்க உங்களை திண்ணி பண்டாரம்னு அவங்க நினைக்க கிடையாது. அவங்களோட அன்பை நம்ம ராஜாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வைத்து நிறைச்சிட மாட்டோமா, நம்மளோட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட மாட்டோமா, நம்மளோட பாசம் அவங்களுக்கு இந்த பார்சல்ல போயிடாதா அப்படிங்கிறது தான். இது எல்லாமே அவங்களோட முழுக்க அன்புங்க. கண்டிப்பா புரியுது எனக்கு, அவங்களுடைய அன்பு கண்டிப்பா புரியுது. ஓகேவா, இது மிக்சருங்க, இது மிக்சர். ஓகேவா, இது என்னன்னு பார்க்கலாம். முறுக்கு. அதானே என்னோட ஐட்டம்ஸ் வரலேன்னு கொஞ்சம் ஒரு பக்கெட் என்னடா சாமி இன்னும் முறுக்க காணுமே, நமக்கு பானுபகதே கொண்டு வருவாங்களான்னு யோசிச்சேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு எதையாவது ஒரு மூலத்துல நம்ம வெளிப்படுத்திட மாட்டோமான்னு நினைச்சு நீங்க பண்றீங்க. எங்களுக்கு உண்மையிலே சொல்லணும்னா சத்தியமா எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் எப்பவுமே. ஒரு சின்ன சாந்தா சொல்லும் போலதான், யாரா இருந்தாலும் நம்ம உறவுகள் அன்பால ஒரு சின்ன பொட்டை வாங்கி கொடுத்தா கூட அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வைர கிரீடத்தை எங்க தலையில சூட்டின மாதிரி தான் நாங்க நினைப்போம் என்னைக்குமே. அதாவது ரத்த சொந்தம் காத்திருந்து பஸ் ஏத்துறது ஒண்ணு, ரத்த சொந்தம் நமக்காக காத்திருந்து வரவேற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த சம்பந்தமே இல்லாம எங்களை வீடியோவில் பார்த்து நாங்க இந்த ட்ரெயினுக்கு இத்தனை மணிக்கு வர்றோம்னு சொல்லி காத்திருந்து வந்து பார்த்த அந்த பெரிய மனசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. அதே மாதிரி பெங்களூர்ல 3 மணி நேரம் காத்திருந்த ராணி அவர்கள் இருக்கட்டும், அந்த குளூர்ல 2 பேரும் ஒரு 3 கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்து கிடந்திருக்காங்க. இந்த சில விஷயங்கள் வந்து நமக்கு புல்லரிச்சு காலத்துக்கும் நம்ம மண்ணுக்கு போற வரைக்கும் அந்த நினைவுகள் தூண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கு. யாருன்னே தெரியாம இங்க இந்தியாவில இருந்து யாரோ வர்றாங்க, நம்மள என்ன பாத்துக்கிட்டா இருக்க போறாங்கன்னு நினைக்காம மலேசியாவுல நமக்காக வெயிட் பண்ணி நம்மள அத்தனை நாள் கவனிச்சு வச்சுக்கிட்ட அந்த தமேந்தி அம்மா அவர்கள்ட்டும் எல்லாருமே, அதாவது எல்லாருமே நம்மள வந்து சந்திச்சவங்க, நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பி விட்டவங்க, நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம ஒரு வீடியோ போடலாட்டி உடனே என்ன ஆச்சு உடம்புக்கு, ஏன் வீடியோ போடாம இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். இன்னைக்கு வரலையே, ஒவ்வொருத்தவங்களையும் பேர் சொல்லி நம்ம விரிவாக்கமா சொல்ல முடியல. இருந்தாலும் எல்லாருமே ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு இடத்துல பேசலாம் தான் எங்களை பாத்துக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு நாங்க தம்படும் போது உங்களால முடிந்த பெஸ்ட்டை கொடுத்து தான் எங்களை திருப்தியாக்கி தான் நீங்க பாத்துக்கிறீங்க. அதுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்? ஒன்னே ஒன்று மட்டும் நேசம், இன்னும் நல்லா ஒரு அடிக்கணும், நல்லா வீடியோ எடுக்கணுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடியோனால தான் உங்களை சம்பாதிக்க முடிஞ்சுச்சு. காசு பணம் சம்பாதிக்கிறது வந்து 2வதுங்க. இந்த மாதிரி உறவுகளை சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கு. அந்த ஒரு ரொம்ப அரிது. ரொம்ப இந்த மாதிரி அன்பான உறவுகளை சம்பாதிக்கிறது அந்த ஒரு வகையில நாங்க வந்து எங்க குடும்பமும் நாங்களும் ரொம்ப 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 பாக்கியம் செஞ்சவங்கன்றத மனப்பூர்வமா ஒத்துக்கிறோம். ஓகேவா, இங்கிட்ட வந்துருமா. ஓகே, நன்றிகள் எவ்வளவு தூரம் சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது, நாங்க எவ்வளவு தூரம் சொன்னாலும் எங்களுக்கும் பத்தாது. நன்றி உண்மையிலே. ஓகேவா, என்னப்பா அதானே, எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு என்னமோ ஒரு பழஞ்சொல் இருக்காங்க, என்னமோ யாருக்கோ புத்தி கவட்டக்குள்ளன்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சொல்லணும், இல்லைன்னா சொல்லாம சரி சொல்ல வேண்டாம். ஓகேவா, சரி ரைட். கிளியரா இருக்கு. இவர் எடுத்து வச்சிருந்தாரு பாருங்க கோணக்காளி மாதிரி, அப்புறம் வாயு கோணலா இருக்குன்னு என்ன கொடுத்துட்டு
இல்லைனாலும் உனக்கு வாய் குரல்தான் இப்போ இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா பாக்குற நிஜமா ஒரு எனக்கு வாய்ப்பு எங்க வாயை கொஞ்சம் கிட்ட வைமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி 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 நாங்க அதாவது ஒரு ஏரியாவுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால நம்ம வந்து என்ன பெஸ்ட் அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போ அது என்ன பெஸ்ட்னு நாங்க சொல்றதுக்கு எங்களை நம்ம உறவுகள் வந்து நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. என்னன்னா இங்க திருநெல்வேலிக்கு நம்ம முன்னாடி சொன்னதோட இந்த கோயில் இருக்குது, இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல போனாக்க இருக்கலாம், நீங்க இந்த இடத்துல சேஃப்டியா இருக்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், அந்த இடத்துக்கு எல்லாம் போகாதீங்க. இந்த மாதிரி நம்மளை கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய உறவுகள். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு முன்னக்கூட்டி சொன்னதோட இந்த இடம்லாம் இருக்குமா, இப்படி பாக்குறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி போகணும், அப்படி வரணும், இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டு போறீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு நம்மளை கேர் பண்றதுக்கு ஒரு பெரிய உறவு கூட்டமே நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புறவங்களா இருக்கட்டும், கிஃப்ட் அனுப்பணும்னு நினைச்சு அனுப்ப முடியாதவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இங்க இவ்வளவு தூரம் வந்து நம்ம போய் பார்க்க முடியலன்னு நினைச்சு கவலைப்படுற உறவுகளா இருக்கட்டும், வந்த இடத்துல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கவலை இருக்குது. என்ன தெரியுமா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், விசேஷத்துக்கு வந்தவங்க பார்த்துட்டாங்க, இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. இன்னும் நிறைய சந்திப்பு இருக்குது. கண்டிப்பா நம்ம எப்பயாவது ஒரு ட்ரிப்பு கண்டிப்பா நேரடியாக சந்திக்கலாம். ஓகேவா? சரி ஓகே வாங்க பாய் சொல்லி விட்டுருவோம். சரிங்க, நாங்களும் இந்த விசேஷ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நாங்களும் கிளம்புறோம். ஓகேவா? நாளைக்கு நாங்க இங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். ஒரு 10-11 மணி போல நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். நாளைக்கு வீடியோ இறங்குற வரைக்கும் முடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஓகேவா? சரி ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய். சந்தோஷமா சொல்றேன் பாய். பாய்.